கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சுமந்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வருடம் முழுவதிலும் நாம் நம்மை சுமந்து கொண்டு வந்த தேவனை, இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த வருடத்தின் துவக்கத்தை காண செய்த தேவன் இந்த வருடத்தின் கடைசியையும் காண செய்திருக்கிறார். இது ஏனென்றால் அவரே நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். தாவீது ராஜா கூட தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய குடும்பத்திலே தேவன் அவருக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்கிறார். அதாவது நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசியை தேவன் தாவீது ராஜாவினிடத்தில் அனுப்பி, நீ போன இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருந்து உன் சத்துருக்களிலிருந்து உனக்கு ஜெயம் தந்து உன்னை என் ஜனத்திற்கு அதிபதி ஆக்கினேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மேலும் அநேக காரியங்களை தாவீதின் குடும்பத்தை குறித்து சொன்னார். அப்பொழுதுதான் தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்திலே பிரவேசித்து தன்னை தாழ்த்தினார். தேவரீர் இதுவரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் கூட தேவனுடைய நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தெரிந்தும் தெரியாமலும் அநேக நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறோம். இதற்காக நாம் கர்த்தருக்கு என்ன நன்றி கடன் செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்திலே நாம் வந்து நம்மை தாழ்த்தி அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை அவருடைய சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. தேவனுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நினைக்கிறதற்கும் அவர் நமக்கு நன்மைகள் செய்வதற்கும் நம்மில் எந்த தகுதியும் இல்லை. அவர் மிகவும் உயர்ந்த தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தாழ்ந்திருந்த பொழுது தேவன் நம்மை நினைத்திருந்தார். நாம் தேவையோடு இருந்த போது கர்த்தர் நம்மை நினைத்தார். நாம் வியாதியாயிருந்த பொழுது கர்த்தர் நம்மை நினைத்தார், நம்மை விடுவித்தார், ஜெயம் தந்தார், சுகப்படுத்தினார். இந்த நம்முடைய தாழ்வை நினைத்த தேவனை நாமும் நினைத்து நன்றி சொல்லுகிறவர்களாய் அவரை துதிக்க வேண்டும். 1 பேதுருவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. நம்முடைய தேவன் தாழ்மையை விரும்புகிற தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் அனுபவித்து நாம் அவருக்கென்று சாட்சிகளாக வாழ வேண்டும். அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை மகிழ பண்ணுவோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தாவீது ராஜாவை போல பிரவேசித்து தேவனுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி, தேவரீர் எங்களையும் எங்கள் வீட்டையும் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம் என்று தாழ்த்தும்படியாக, கர்த்தரை நாங்கள் துதிக்கும்படியாக
தேவன் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். காட் பிளஸ். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.